நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கான புதிய அணிகள் பட்டியல் வெளியான நிலையில் அதில் திருநங்கை அணிகளுக்கு 9ஆம் எண்ணில் குறிப்பிடப்பட்டுள்ளது தவறு என்று திருநங்கை செயற்பாட்டாளர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். திமுகவுடனான கூட்டணி பங்கீட்டில் கூட்டணி கட்சிகளின் கழுத்தை நெரித்தவர் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் பாவலன் வெளியிட்ட அறிக்கையில், பிரசாந்த் கிஷோர் விஜய் சந்திப்பு என்ன வேடம் கட்டினாலும் ஆட்டம் எடுபடாது. வியூகம் என்பது குரலி வித்தை, தேர்தல் வியூகம் என்பதெல்லாம் ஒரு மாயை. வியூக மன்னன் பிரசாந்த் கிஷோர் பீகார் தேர்தலில் பல தொகுதிகளில் டெபாசிட் தொகையை கூட பெற முடியாமல் அதல பாதாளத்தில் தலைக்குப்பர கவிழ்ந்த வியூக வண்டி. தேர்தல் வியூகம் என்பது குறுக்கு வழி, மக்களை ஏமாற்றும் வழி, ஜாதி அடிப்படையிலான ஓட்டுக்களை நியாயப்படுத்தும் வழி. கடந்த 2021 திமுக வெற்றிக்கு பிரசாந்த் கிஷோர் வியூகம் காரணம் என்றால், 2024 நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு யார் காரணம்? வியூகம் என்பது ஒன்றும் கிடையாது. வேலையில்லா இளைஞர்களை வைத்துக்கொண்டு கட்சிகளிடம் பணம் பறிக்கும் வேலை. திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுகிறது என்றால் கொள்கை சார்ந்து வலுவான கூட்டணி அமைத்ததுதான் காரணம். திமுக கூட்டணி கட்சிகளில் காங்கிரஸை தவிர மற்ற கட்சிகள் ஒவ்வொன்றுக்கும் 6 தொகுதிகளுக்கு மேல் கொடுக்கக்கூடாது என கூட்டணி கட்சிகளின் கழுத்தை நெரித்துவிட்டு சென்றவர். வியூகத்தை நம்பாமல் கொள்கையோடு மக்களை நாடினால் மட்டும் வெற்றி கிடைக்கும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. உடல் கொழுப்பு, வாய்க்கொழுப்பு கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் பணக்கொழுப்பு கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். அதுதான் விஜய்க்கு உள்ளது. அதனால்தான் பிரசாந்த் கிஷோரை அழைத்து வந்துள்ளார் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். மாநிலம் முழுவதும் பயணம் செய்து வருவதாகவும், பிரசாந்த் கிஷோருக்கு தமிழகத்தில் எத்தனை ஆறு, ஏரி, குளம், எத்தனை சமூக மக்கள், எந்த சமூக மக்களுக்கு பிரச்சனை என்ன என அவருக்கு தெரியாது. உடல் கொழுப்பு, வாய்க்கொழுப்பு கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் பணக்கொழுப்பு கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். அதுதான் விஜய்க்கு உள்ளது என்றும் சீமான் பேசியுள்ளார். அத்துடன் அதனால்தான் பிரசாந்த் கிஷோரை அழைத்து வந்து வியூக வகுப்பாளர் ஆக்கியுள்ளார். இதையெல்லாம் பேசினால் கோபம்தான் வருகிறது. தைப்பூச விழாவிற்கு வழக்கம் போல் முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவிக்கவில்லை. அப்படிப்பட்டவர் பழனியில் ஏன் முருகனுக்கு மாநாடு நடத்தினார்? இந்த மண்ணின் மக்கள் நல்ல அரசியலை விரும்புகிறவர்கள், ஊழல், லஞ்சமற்ற தூய நிர்வாகத்தை விரும்புகிற மக்கள், கவலை கண்ணீரோடு வீதியில் நின்று போராடும் மக்கள் ஆகியோரோடு தான் நான் கூட்டணி வைத்திருக்கிறேன். மற்ற கட்சி தலைவர்களையோ வியூக வகுப்பாளர்களையோ நம்பி கட்சி ஆரம்பிக்கவில்லை என்றும் சீமான் கூறியுள்ளார். ஜிஎஸ்டி தாக்கல் செய்யும் போது எதிர்பாராமல் ஏற்படும் சிறு தவறுகளுக்கு 200% வரை அபராதம் விதிப்பதை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய சிறு குறு நடுத்தர தொழில் அமைச்சக செயலரிடம் தொழில் முனைவோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வீட்டிற்கு தன்னிச்சையாக போலீஸ் பாதுகாப்பு வழங்கி அதிமுகவை உடைக்கும் வகையில் திமுக செயல்படுவதாக சர்ச்சை எழுந்துள்ளது. செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் கூறுகையில், செங்கோட்டையன் தரப்பில் போலீஸ் பாதுகாப்பு ஏதும் கேட்கவில்லை. தமிழக அரசு உத்தரவுப்படி போலீசார் தன்னிச்சையாகவே துப்பாக்கி ஏந்தி பாதுகாப்பு கொடுத்துள்ளனர். எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் மோதலை பெரிதுபடுத்தி திமுக அரசியல் ஆதாயம் தேட பார்க்கிறது. அது நடக்காது என்று கூறினர். ஈரோடு எஸ்பி ஜவஹர் கூறுகையில், கட்சியின் தலைமைக்கு எதிராக செங்கோட்டையன் விமர்சித்துள்ள நிலையில் ஏதும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எழுந்துவிடக் கூடாது என்பதற்காகவே பாதுகாப்புக்கு செங்கோட்டையன் வீட்டில் போலீசார் அமர்த்தப்பட்டுள்ளனர். இது வழக்கமான பாதுகாப்பு ஏற்பாடுதான் என்று கூறியுள்ளார். தூத்துக்குடி மற்றும் நீலகிரியில் சூழலியல் சார்ந்த புதிய திட்டங்களுக்கு தேவைப்படும் நிதியை உடனடியாக ஒதுக்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் தமிழக அரசு நேரில் கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் 3 பேரூராட்சிகளை நகராட்சிகளாக தரம் உயர்த்தும் உத்தரவு அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர், செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம், தஞ்சை மாவட்டம் திருவையாறு ஆகிய ஊர்கள் பேரூராட்சிகளாக உள்ளன. இவற்றை நகராட்சிகளாக தரம் உயர்த்த முடிவு செய்யப்பட்டது. இந்த முடிவின் அடிப்படையில் 3 பேரூராட்சிகளும் நகராட்சிகளாக தரம் உயர்வு செய்யப்பட்டன. இது குறித்த உத்தரவை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை வெளியிட்டது. இந்த உத்தரவானது தமிழக அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் 1998 படி
புதிதாக உருவாக்கப்பட்ட நகராட்சிகளின் வட்டங்கள் அடுத்த பொதுத் தேர்தலின் போது சரியான முறையில் பிரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேட்டோவில் உக்ரைனை இணைப்பது நடைமுறைக்கு உகந்தது அல்ல என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் உக்ரைன் மற்றும் ரஷ்ய அதிபர்கள் விரைவில் நேரில் சந்தித்து போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதாகவும் இந்த சந்திப்பானது சவுதி அரேபியாவில் நடைபெற வாய்ப்புள்ளதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிடம் இழந்த பகுதிகளை உக்ரைன் இனி திரும்ப பெற முடியாது என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸெட் கூறியுள்ளார். வங்கதேசத்தில் அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக கடந்த ஆண்டு மாணவர்கள் பெருமளவில் திரண்டு நடத்திய போராட்டங்களின் போது நிகழ்ந்த வெவ்வேறு வன்முறை சம்பவங்களில் குறிப்பாக ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 5 வரையிலான 3 வாரங்களில் மட்டும் கொல்லப்பட்டதால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை சுமார் 1400 தாண்டும் என்று ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் தெரிவித்துள்ளது.